பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனவரி மாதத்தில் 27ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 9 verse 6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை சந்தித்த ஒரு சம்பவத்தை தான் இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். பவுலுக்கு முன்பாக இருந்த பேர் என்னது? சவுல்ல தர்ஷீஷ் பட்டணத்தை சேர்ந்த ஒரு சவுலாக அவர் காணப்பட்டார். இந்த சவுல் எப்படிப்பட்டவராய் இருந்தாரா? அவர் பரிசேயனும் யூத மார்க்கத்தில் வெறி கொண்டவருமாய் காணப்பட்டார். அதனால அவர் என்ன நினைச்சாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்கள் இல்லை கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒரு கள்ள உபதேசத்தில் அவங்க இருக்கிறாங்க, கள்ளத்தனமான ஒரு ஃபால்ஸ் டீச்சிங்கில் அவங்க இருக்கிறாங்க, கல்ட்ஸ் குரூப் மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்றது தான் அவருடைய மனசில் இருந்ததான நினைவு. ஏன்னா அவர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தார். அவர் ஜீசஸ் யாருன்ற அந்த ரெவலேஷன், அந்த சத்திய வெளிப்பாடு அவருக்கு இல்லாதபடினால அவர் என்ன செய்கிறவராய் இருந்தாராம்? சபையை துன்பப்படுத்துகிறவராயும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவராயும் அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. வீடு வீடாக போய் ஜபக்கூட்டம் நடக்கிற வீடுகளுக்கெல்லாம் போய் கதவை தட்டி அங்கே இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் சிறை கொண்டு அவங்களெல்லாம் கட்டி கொண்டு சிறையில் அடிக்கிறது தான் அவருடைய வேலை. யோசித்து பாருங்க, இப்போ எப்படி இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு மனிதனாக இருக்கிறார். அவருக்கு என்ன நடக்குது? ஒரு நாள் அவர் தமஸ்கு பட்டணத்துக்கு அவர் கடந்து போகிறார். அதுவும் எதற்காக அவர் போகிறார்னா, சீஷர்கள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். எதற்காக தமஸ்குக்கு போறாரு? அங்க இருக்கிறதான கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கட்டி கொண்டு எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக அவர் நிருபங்களை வாங்கிட்டு போறார். அங்க போய் அங்க இருக்கிற சபைகளை துன்பப்படுத்துறதற்காக அவர் போகிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய சீஷர்களை அவர் பயமுறுத்தி கொலை செய்யும்படி அவர் சீர்கிறாராம். அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் அந்த யூத மார்க்கத்தில் அவருக்கு அப்படி ஒரு வைராக்கியம். அதனால அவருக்கு உண்மை தெரியாததுனால, சத்தியத்தின் வெளிப்பாடு தெரியாதபடினால அவர் அப்படியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி போகிற வேளையில் என்ன நடந்துச்சு? அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? ஆண்டவர் இயேசு தம்மை பவுலுக்கு வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். இயேசு பவுல் அப்போஸ்தலர் இயேசுவை சந்தித்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த தமஸ்கு பட்டணத்துக்கு வெறித்தனமாய் போகிற நேரத்தில் சடுதியில் ஒரு பெரிய வெளிச்சம், அவர் கீழே விழுறாரு. ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஏனப்பா என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்ற சத்தம் கேட்ட உடனே அவருக்கு புரியல. ஆண்டவரே, நீர் யார்? யார் ஆண்டவரே? ஏன்னா அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு? தேவனுக்கு தொண்டு செய்கிறேன், ஆண்டவருக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அவர் பக்தி உள்ளவர், பக்தி வைராக்கியத்தில் வீரியம் கொண்டவர் தான் இந்த சவுல். அவர் நினைக்கிறாரு, நான் இப்போ செய்கிறது கர்த்தருக்கு செய்கிற தொண்டு, இதெல்லாம் கலைகளாய் இருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் பிடுங்கி போட்டுறணும், இவங்களெல்லாம் கொலை செய்யணும்
அனைவரும் ஆண்டவருக்கு நம்ம தொண்டு செய்றோம்னு நினைக்கிறாரு. ஆனா உண்மையை வெளிப்பாடு வரும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொன்னி அந்த வார்த்தை வந்த மாத்திரத்துல, பிரியமானவர்களே, எத்தனை வருஷமா அவர் பாரம்பரிய யூதனா இருந்தவர், கமாலியலுக்கு கீழிருந்து படித்த எத்தனை காரியங்களை அவர் கற்று தேர்ந்தவர், தன்னுடைய தேவனுக்காக தான் வைராக்கியமா இருக்கிறோம் நினைச்ச அந்த பிலீஃப்ஸ், அந்த ஃபெய்த் எல்லாம் உடஞ்சி அப்படியே சுக்குநூறா உடஞ்சி போயிடுச்சு. உடனே அவர் சொல்றாரு பாருங்க, நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்படியே ஒரு சரண்டர் பண்றார். அப்படியே தேவ சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுக்குற, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, நான் இவ்வளோ நாள் உங்க சித்தத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சனே, அப்போ இவ்வளோ நாள் நான் தப்பு தான் பண்ணியிருக்கிறேன், நான் இத்தனை நாட்கள் நான் செய்தது பயங்கரமான பாவம் ஆயிற்றே, அதெல்லாம் அவர் உணர்கிறார். நமக்கு தெரியாதுக்கு அப்புறமா ஆண்டவர் எப்படி பவுலை உபயோகித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களை, இந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை சந்திச்சாங்க. அந்த சந்திப்பின் நாளில் நம்ம பாவியாக இருந்தோம், நம்ம ஹிந்துவாக இருந்திருக்கலாம், முஸ்லிமாக இருந்திருக்கலாம், இல்லை பாரம்பரிய கிறிஸ்துவர்களாக இருந்திருக்கலாம், எப்படியெல்லாமோ நம்ம வாழ்ந்தோம், எதெல்லாமோ உண்மைன்னு சொல்லி நம்பி வாழ்ந்தோம். ஆனால் அதெல்லாம் உடஞ்சி போச்சு அந்த நாளில். அப்படிதானே இயேசு நம்மளை சந்தித்த அந்த நாள். எல்லாருக்குமே இப்படி பிரத்யட்சமாக இயேசு சந்திச்சாங்களா அப்படின்னா இல்லை. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி தரிசனத்தின் மூலம் ஆண்டவர் சந்திச்சிருக்கிறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எப்படியோ ஆவியில தேவன் நம்மளை சந்தித்தார். அந்த சந்திப்புக்கு அப்புறமா தான் நம்ம மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ள வந்தோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம், நம்ம அபிஷேகத்தை பெற்றோம், நம்ம ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு என்னைக்கு ஒப்பு கொடுத்தோமோ அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். தேவ சித்தத்தை செய்ய கர்த்தர் நம்மளுக்கு கிருபைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளோ விக்கிரகங்களை வணங்கிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இயேசுவை சந்தித்த மாத்திரத்தில் அடுத்த நிமிஷத்துல இதெல்லாம் பொய்யா இருக்குதே, இத்தனை வருஷ காலமா நான் நம்பினேனே, இதெல்லாம் தெய்வம் நான் நம்பி வழிபட்டேனேன்னு சொல்லி அதையெல்லாம் தூக்கி போட்ட எத்தனை பேருடைய சாட்சியை நம்ம கேட்குறோம் இல்ல. ஆண்டவர் ஒருத்தருடைய வாழ்க்கையில உண்மையா வெளிப்படும் போது, அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது அந்த மனிதனை மாறி விடுகிறான். அதுதான் பிரியமானவர்களை கிறிஸ்தவத்தில் உள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னைக்கு கிறிஸ்தவம் ஏன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்றவங்க அப்படியே வழிபாடு பண்றாங்க, அவங்களுடைய ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸோ ரொட்டீன்ஸ் எல்லாம் அவங்க கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை சந்தித்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாரம்பரியங்கள் இனிமேல் இருக்காது. அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிமாணமே மாறிவிடுகிறது, ஒரு டைமென்ஷனே மாறிவிடுகிறது. அதுக்கப்புறமா அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்க ஆட்டிடியூடு, அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க லாங்குவேஜ் எல்லாமே ஒரு மாற்றத்தை காண்கிறது. அப்புறம் அவங்க லைஃப்ல ஒரு பர்பஸ் அவங்க கண்டுகொள்றாங்க. ஆண்டவருடைய அவர் கேட்கிறார் இல்லையா, நான் என்ன செய்ய சித்த, வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ லார்ட், வாட் இஸ் யுவர் பர்பஸ் இன் மை லைஃப் ஆண்டவரே, எனக்கு நீ என்ன பர்பஸ். அது வரைக்கும் ஒரு பர்பஸே இல்லாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா இயேசுவை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமே வருகிறது. ஓ, இதுக்குதான் ஆண்டவர் என்னை சந்திச்சாரா, ஓ இதுதான் தேவனுடைய சித்தமா அப்படின்றத அறிந்து நம்ம அதிலே செயல்படுகிறோம். அல்லேலூயா. அந்த நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. தேவன் நம்மளை மாத்திரம் சந்திக்காமல் இருந்திருப்பாரே ஆனால் நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நம்மெல்லாம் எப்படியோ போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நம்ம எல்லாரையும் சந்திச்சாங்களே, அந்த சந்திப்பு நாளை நினைவு கூர்ந்தவர்களாய் அந்த ஆதி அன்பில் இருந்து ஆண்டவருக்கு ஊழியங்களை செய்ய, கர்த்தருக்காய் காரியங்களை வைராக்கியமாய் செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்ல வந்திருக்கிற நம்ம யாராவது ஜெபம் பண்ணுவோமா?